பொதுச்சபையும் பாதுகாப்பு அவையும், அதாவது ஐநா சபையுடைய பொது சபையும் பாதுகாப்பு அவையும் பற்றி பார்க்க போகிறோம். ஐக்கிய நாடுகள் சபை ஏறத்தாழ ஏனைய அரசுகளைப் போலவே அரசுக்குரிய சட்டம் இயற்றுதல், நிர்வகித்தல், நிதித்துறை போன்றவற்றிற்கு நிகரான அமைப்புகளோடு செயல்படுகிறது. அதாவது ஐக்கிய நாடுகள் சபையும் இப்போ ஒரு நாடு இருந்தது அப்படின்னா அந்த நாட்டுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும், அந்த நாட்டுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு சட்டம் இருக்கும், அதுக்குன்னு ஒரு நிர்வாகம் இருக்கும், அதுக்குன்னு ஒரு நிதித்துறை கோர்ட்டெல்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரியான அமைப்புகளோடைய இந்த ஐநா சபை பார்த்திங்கன்னா செயல்பட்டுது. சரிங்களா. ஏதாவது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் பிரச்சனை அப்படின்னா இந்த ஐநா சபையில் பார்த்திங்கன்னா அந்த நிதித்துறை இருக்கும். சரிங்களா. அங்கேயே பார்த்திங்கன்னா சட்டம் இருக்கும். ஸோ அதுக்கிட்ட பார்த்திங்கன்னா போனோம் அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு நியாயம் கிடைக்கலாம். அதான் சொல்கிறாங்க, ஐக்கிய நாடுகள் சபை ஏறத்தாழ ஏனைய அரசுகளைப் போலவே அரசுக்குரிய சட்டம் இயற்றுதல், நிர்வகித்தல், நிதித்துறை போன்றவற்றிற்கு நிகரான அமைப்புகளோட செயல்பட்டுச்சு. பொது சபை என்னும் அமைப்பில் ஒவ்வொரு நாடும் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகின்றன. பொது சபையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாடுகளும் அதில் பார்த்திங்கன்னா உறுப்பினர்கள் தான், பிரதிநிதிகள் தான், உறுப்பினர்கள் தான். ஆண்டுக்கு ஒரு முறை கூடும் இவ்வமைப்பில் நாடுகளின் நலன் சார்ந்த அம்சங்களும் முரண்பாடுகளுக்கான காரணங்களும் விவாதிக்கப்படுகின்றன. பொது சபையும் பாதுகாப்பு அவையும் தான் இதில் பார்க்க போகிறோம். இந்த பொது சபையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாடுகளும் பிரதிநிதிகள், உறுப்பினர்கள் தான். இந்த சபையை பார்த்திங்கன்னா இந்த பொது சபை பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை கூடும். அப்படி கூடுனா அந்த அமைப்பில், அந்த அவையில் நாடுகளுடைய நலன் சார்ந்த அம்சங்களும் முரண்பாடுகளுக்கான காரணங்களும் பார்த்திங்கன்னா விவாதிக்கப்படும். அப்புறம் இன்னொன்று பாதுகாப்பு அவை, பாதுகாப்பு சபை என்ன அப்படின்னு பாருங்கள். பாதுகாப்பு சபையானது 15 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. இதில் அமெரிக்க ஐக்கிய நாடுகள், பிரிட்டன், பிரான்ஸு, ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகள் இச்சபையின் நிரந்தர உறுப்பினர்கள் ஆவர். அதாவது ஐநா சபையுடைய பாதுகாப்பு அவையில் பார்த்திங்கன்னா மொத்தம் 15 நாடுகள் 15 உறுப்பினர்களை கொண்டது. சரிங்களா. அதில் நிரந்தர உறுப்பினர்கள் யாருன்னா மொத்தம் 5 நாடுகள். அந்த 5 நாடுகள் என்னென்ன அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள், பிரிட்டன், பிரான்ஸு, ரஷ்யா, சீனா. இந்த 5 நாடுகளும் பார்த்திங்கன்னா நிரந்தர உறுப்பினர்கள், இவங்கள மாற்ற முடியாது. ஏனைய 10 உறுப்பினர்கள் சுழற்சி முறையில் தேர்ந்தெடுக்கப்படுவார்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ அவங்களுடைய அந்த சுழற்சி முறைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதில் பார்த்திங்கன்னா மாறி மாறி வருவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. மற்ற நாடுகள்லாம் மாறி மாறி வருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். இவ்விரு சபைகளுமே ஒரு சட்டமன்றத்தை போல செயல்படுகின்றன. இந்த பொது சபையும் பாதுகாப்பு சபையும் ஒரு சட்டமன்றத்தை மாதிரி செயல்படும். ஐநா சபையில் ஒவ்வொரு நிரந்தர உறுப்பினருக்கும் மறுப்பானை அதிகாரம், வெட்டோ பவர் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா. இப்போ பார்த்திங்கன்னா இந்த நிரந்தர உறுப்பினர்கள் 5 நாடுகள் சொன்னால, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், பிரிட்டன், பிரான்ஸு, ரஷ்யா, சீனா. சரிங்களா. இந்த 5 பேரும் பார்த்திங்கன்னா நிரந்தர உறுப்பினர்கள். மற்ற 10 நாடுகளை பார்த்திங்கன்னா சுழற்சி முறையில் மாறிக்கிட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் அந்த 10 நாடுகளில் இருக்கவங்களும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கருத்தை சொல்லலாம். ஆனால் அவங்க கருத்து இல்லை, வேண்டாம், இந்த காரணத்துக்காக உங்கள் கருத்து நிராகரிக்கப்படுது அப்படின்னா இந்த நிரந்தர உறுப்பினர்களான 5 நாடுகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னா மறுப்பானை அதிகாரம் இருக்குது. இல்லை, நீங்கள் சொல்கிறது வேணாம், இந்த காரணத்தை சொல்லி நீங்கள் சொல்கிறது வேணாம் அப்படின்ற அந்த மறுப்பானை அதிகாரம், வெட்டோ பவர் அப்படிங்கிறது அந்த நிரந்தர உறுப்பினர்களுக்கு பார்த்திங்கன்னா இருக்குது. எடுக்கும் எந்த முடிவையும் இதன் மூலம் பார்த்திங்கன்னா தடுத்துடலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா இஷ்டத்துக்கு பார்த்திங்கன்னா இதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சாங்க அப்படின்னா அதையவே செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. சரிங்களா. ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அந்த முடிவு தவறானது, இல்லை இது சரி வராது அப்படின்னா அதை தடுக்கிற அந்த உரிமையும் பார்த்திங்கன்னா இருக்குது, அந்த அதிகாரம் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ எந்த ஒரு முடிவையும் இதன் மூலமாக பார்த்திங்கன்னா இந்த வெட்டோ பவர் மூலமாக தடுத்துடலாம். இவ்வதிகாரம் வல்லரசுகளால், குறிப்பாக அமெரிக்காவாலும் ரஷ்யாவாலும் முக்கிய முடிவுகளை தடுப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. அமெரிக்காவாலேயும் ரஷ்யாவாலேயும் யாராவது ஒரு கருத்து சொன்னாங்க அப்படின்னா இது வேண்டாம், இதை மாற்றி பண்ணலாம் அப்படின்ற அந்த தடுப்பதற்கான அந்த உரிமையை பார்த்திங்கன்னா இந்த வல்லரசுகளான ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த அமெரிக்காவாலேயும் ரஷ்யாவாலேயும் அந்த முடிவுகளை பார்த்திங்கன்னா தடுப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. மிக முக்கியமான அம்சங்களும் முரண்பாடுகளும் பாதுகாப்பு சபையில் பார்த்திங்கன்னா விவாதிக்கப்படுகிறது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஐநா சபையில் இருக்க அந்த 2 சபை, பொது சபை, பாதுகாப்பு சபை. பொது சபை அப்படிங்கிறது எல்லா நாடுகளும் பிரதிநிதிகளாக இருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா சொல்லலாம், என்ன வேணால் கருத்துக்களை சொல்லலாம். சரிங்களா. அப்புறம் பார்த்திங்கன்னா பாதுகாப்பு அவை அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் 5 நாடுகள் நிரந்தர உறுப்பினர்கள், மீதி 10 நாடுகள் சுழற்சி முறையில் பார்த்திங்கன்னா அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா மற்ற நாடுகள் பார்த்திங்கன்னா ஒரு கருத்தை சொன்னாங்க அப்படின்னா இல்லை இந்த கருத்து வேணாம், இந்த காரணத்துக்காக இந்த கருத்து வேணாம் அப்படின்னு, இது சரி வராது அப்படின்ற அதை கருத்தை அந்த முடிவை தடுக்கிறதுக்கான உரிமையை பார்த்திங்கன்னா அந்த நிரந்தர உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இருக்குது.